40 நாள் கோலியாத்து அங்கே சவால் விடுறான். ஒருத்தன் கூட போல. சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்கள், பயிற்சி எடுத்தவர்கள், தைரியசாலிகள், அனுபவம் உள்ளவர்கள், பல யுத்தங்களை கண்டவர்கள், ஒருவன் அவனுக்கு முன்னாடி தனியா நிற்க முடியல. ஆனால் தைரியசாலி சின்ன பையன் வர்றான். 17 வயசு தான் இருக்கும். தாவீது வர்றான். கேட்கிறான், இவன் தலையை வாங்கினா என்ன கிடைக்கும்? ராஜாவுக்கு மகா கிடைக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறான். விருத்த சதனம் இல்லாதவன். நான் சொல்றேன், ஏய் நீ நிந்திக்கிற ஆண்டுடைய நாமத்தினால வந்து ஒன்னு ஜெயம் எடுப்பேன்னு சொல்றேன். அப்ப அவனுக்குள்ள ஒரு தைரியம். முதல் ஆண்டுடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன சிறையிருப்புகள் இருந்தாலும், குடும்பம் என்ன நிலைமைக்குள்ள இருந்தாலும், என்ன கட்டுக்குள் இருந்தாலும், இது என் தலையெழுத்து இல்ல, என் ஆண்டவர் சிலுவையிலே தலையெழுத்தை மாற்றிட்டாரு, நான் இதை ஜெயிச்சு காட்டுவேன் என்கிற ஒரு தைரியம் அதை வரணும். ஆபிரகாமுக்குள்ள அந்த தைரியம் இருந்தனால தான் 4 ராஜாக்களையும் பெரிய சேனையும் 318 பேரோட போய் முழுமையா அவன் சிறையிருப்பை மீட்டு கொண்டு வர முடிஞ்சிச்சு. நெகேமியா அலங்கத்தை கட்டினாரு, எவ்வளவோ எதிர்ப்பு. ஆனா அவன் தைரியமா செயல்பட்டான். ஆமென். போராட்டம் தான். தானியேலுக்கு எவ்வளவோ போராட்டம் தான். ஜெபம் பண்ணக்கூடாது, நீ என்னிடத்தையும் சட்டத்தை போட்டிருப்போ, நான் ஜெபம் பண்ண தான் செய்வேன். அவர் ஜெபம் பண்ண அவன் சிங்க கபி போடு. அந்த தைரியம் அவனை காப்பாற்றியது. அவனுடைய நண்பர்கள் ஒரு சிலையை வணங்க சொல்றான். நேபுகாத்நேச்சர் முடியாது, என்ன போடும் வைக்கனி கூட போட்டுக்காரன், நான் அதை வணங்க மாட்டேன். தைரியம் ஆண்டவருக்கு மேல. கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் விடுதலையாகணும், தைரியம் வரணும். டாக்டர் ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட் சொல்லி உனக்கு இது இருக்கும் அது இருக்குன்னு சொன்னே நமக்கு அப்பவுமே சீக்கிரம் போயிடுவோமோன்னு எண்ணம் வந்துடுது. அவர் என்னன்னாலும் சொல்லட்டுங்க, அவர் என்னன்னாலும் ஸ்கேன் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், என்ன எதா இருந்தாலும் சரி, எல்லா ரிப்போர்ட்டையும் ஆண்டவர் மாற்ற வல்லவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றுமில்லாததற்கு எல்லாவற்றையும் வரவழைக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த சத்தியத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ சோதோம் குமார பட்டணம் பின்னாட்களிலே பாவம் பெருகினால ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் வச்சு அழிக்க போறேன், அக்கினினால போறேன். இந்த காரியம் ஆபிரகாமுக்கு தெரிஞ்ச உடனே இந்த 318 பேரும் கொண்டு போய் சட்டை போட்டாரா? பட்டயத்தை எடுத்து சொல்லுங்க, என்ன பண்ணாரு? தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்தார். அவருடைய குடும்பத்துல ஒரு காரியம் இருக்குது என்றால், பாவம் அழிவு வருது, ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா மன்றாடி ஜெபிக்கணும். திறப்பில் இருக்க ஒருவனை தேடினேன், ஜெபம் பண்ணணும். அவர் ஜெபம் பண்ணார் தான் லோத்து காப்பாற்றப்பட்டான். இல்ல காப்பாற்றப்பட முடியுமா? சான்ஸே கிடையாது. அப்போ பாவம் பெருகி இருக்கிற இடத்துல சாபம் பெருகி இருந்தாலும், ஒரு தனிநபரா இருந்தாலும் பரிந்து பேசி ஜெபிக்கிறா இருக்கும் பொழுது கர்த்தர் அங்க இறங்குவார். ஆபிரகாம் நிமித்த லோத்துக்கு இறங்கினார், யாக்கோபு நிமித்த லாபானுக்கு இறங்கினார். ஆமென். அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவனை சேவிக்கிற பிள்ளைகளின் நிமித்தம் உங்க குடும்பம் என்ன ஒரு அழிவுக்குள் இருந்தாலும், உங்கள் பரிந்து பேசுகிற ஜெபத்தின் நிமித்தம் நன்மை வரும், விடுதலை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஜெபம் பண்ணாரா, சண்டை போட்டாரா? இரண்டாவது இப்போ பார்த்தது. அப்ப நம்முடைய குடும்பத்துல பிசாசு நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும், சிறைபிடித்திருந்தாலும், கட்டுக்குள் இருந்தாலும், அந்த கட்டிலிருந்து விடுதலையாக, சிறையிலிருந்து விடுதலையாக்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க நாம் சத்தியத்தை எடுத்து சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும், யுத்தம் பண்ற நேரத்துல யுத்தம் பண்ணிதான் இருக்கணும். ஆண்டவரே நீர் பார்த்துக்காருன்னு இல்லை. செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் சேனை வருது, எல்லாரும் கதறி அழுறாங்க. மோசே, எப்பா எகிப்துல கல்லறை இல்லைன்னு அப்பா எங்களை வனாந்தரத்தில் விடுது சாகடிக்கிற, இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. அங்க சேனை வருது, மிலிட்டரி வருது, தேசமே வருது. இங்க போறதுக்கு பாதை கிடையாது, கடல் முன்னாடி இருக்கு. இங்க விழுந்தா கடலை விழுந்து சாகணும், இல்லைன்னா அவனை வெட்டி கொல்ல போறான். ஜனங்களை குமர்றாங்க, மோசே வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்கிறேன்னு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு,
மோசே, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஏய், என்ன செய்யணுமா? நான் என்ன செய்யறது? உன்கிட்ட என்ன இருக்கு? கோல் இருக்கு, நீட்டு. நான் செய்யல, நீ நீட்டுடா. ஆமென். மோசே நீட்டு, நான் கடல் பொழந்துச்சு. ஆமென். வாழ்க்கையில் அப்படி ஒரு அதிசயத்தை பார்த்துருக்கவே மாட்டேன். ஆமென். கர்த்தர் ஜனங்களையும் உள்ள விட்டார், சத்திரியும் தான் உள்ள விட்டாரு. ரெண்டையும் தான் உள்ள விட்டாரு. அவனை கரை சேர்த்தாரு, இவனை கலங்கடிச்சார். அவன் நினைச்சதாரு கரை சேர்த்தாரு, இவனை கரை சேர்த்தாரா? கலங்கடிச்சு காலி பண்ணாரு. அது என்ன செய்வார் நமக்கு தெரியாது. ஆனா நீ தைரியமா நீ செயல்படணும். வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்யணும்? அது தைரியம் வேணும். ஆபிரகாம் கிட்ட அது என்ன இருந்தது? தைரியம் இருந்தது. அல்லேலூயா. தாவீது கிட்ட என்ன இருந்தது? தைரியம் இருந்தது. யோனத்தான்கிட்ட என்ன இருந்தது? தைரியம் இருந்தது. காலேபிட்ட என்ன இருந்தது? தைரியம் இருந்தது. அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். தலையெழுத்துன்னு சொல்லி புலம்ப கூடாது. ஏன் விதின்னு சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் மாற்றதான் சிலுவையில் ஆண்டவர் பரிகாரம் செய்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு இதுல நம்ம கண்டுபிடிக்கணும், இது என்ன சிறையிருப்பு, எதனால வந்தது, யாரால வந்தது, இதை அறிந்து தலைமுறை சாபமா, இல்ல பில்லி சூனியமா, இல்ல நம்முடைய அறியாமையா, இல்ல நம்முடைய பாவமா, இதனால் வந்த கட்டு என்ன, அடிமைத்தனம் என்ன, சிறையிருப்பு அறிந்து செயல்படணும். செயல்பட்டாதான் விடுதலை பெற முடியும். ஆண்டவரே பார்த்துக்காரன், ஆண்டவரே பார்த்துக்காரன், அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். அல்லேலூயா. நீ செய்யடாம் பாரு. ஆமென். பேங்க்ல வேலை செய்து பணத்தை போட்டாச்சு. அவர் பணம் இல்லை, பணம் இல்லைன்னா நீ ஏடிஎம்ல போய் எடு, செக்கை போட்டு எடு. நீ போய் எழுதி கொடுத்து காசை வாங்கு. காசு இல்லை, காசு இல்லைன்னா காசு இருக்குல்ல. இயேசுப்பா சிலுவையில் எல்லாம் செய்துட்டார்ல. செய்துட்டாரா இல்லையா? 6வது வார்த்தை சிலுவையில் முடிஞ்சுன்னு சொன்னாரா இல்லையா? முடிச்சு வச்சுட்டார்ல. நாம தான் அந்த சத்தியத்தை அறிந்து என்ன செய்யணும்? செயல்படணும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. செயல்படணுமா இல்லையா? அப்ப செயல்படும் பொழுது என்ன ஆகும்? சிறையிருப்பு மாறும். பார்க்கிறோம். அப்போ நாம ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருந்து, நீதிமான் இருந்து, கர்த்தரை நேசித்து நம்ம நன்மை செய்தால் நிச்சயமா ஆண்டவர் பல தலைமுறைக்கு நன்மை செய்வார். ஆபிரகாம் அப்படி செய்தார். ஆபிரகாம் என்ன செய்தாரு? செய்தார். ஓகே. இப்போ இந்த வெற்றி ஜெயம் எப்படி வந்தது? ஆபிரகாம் யுத்தம் செய்ததுனால மட்டும் வந்ததா, இல்ல கர்த்தரால் வந்ததா? சரி, வாசிக்கலாமா? ஆதியாகமம் அதே 14ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. வந்துருச்சா? பாயிண்ட் வந்துட்டாங்கம்மா. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். பிரமாணம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே இது கொடுத்துருக்காரு பாருங்க. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. இது ஆபிரகாம் சொல்றார். நல்லா கவனிங்க. அப்ப இந்த வெற்றி யாரால வந்ததுன்னா உன்னதமான தேவனால வந்தது. இந்த இடத்துல அவருடைய நாமம் உன்னதமான தேவன், யெகோவா ஈலியோன் என்று சொல்லப்படுகிறது. அவர் சொல்றாரு, ஆண்டவர் சத்துருக்களை ஒப்பு கொடுத்து உனக்கு வெற்றி தந்தாரு. அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்றார். அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியதை செய்தால் சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுக்கிறது யாரு? ஆண்டவர். யாரு கொடுப்பா? ஆண்டவர் கொடுப்பா. யார் மேல் நம்பிக்கை வச்சு செயல்படணும்? ஆண்டவரை வச்சுதான் செயல்படணும். அதனாலதான் எலியேசர் போகும்பொழுது ஆபிரகாம் சொல்லார், நீ போ, என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கும். கூட யாரு வருவா? தேவதூதன் வருவார். தேவதூதன் வருவாரு என்று சொல்லுகிறார். அவரும் ஜெபிக்கும் பொழுது எஜமானின் ஆண்டவரையும் தான் ஜெபம் பண்றாரு எலியேசரும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப நல்ல கவனிங்க. இப்ப நம்முடைய தேவன் உன்னதமான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல உன்னதமான தேவன் என்கிறது தான் வெளிப்படுகிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்றாரு. இந்த இடத்துல சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சொல்லப்படுகிற நாமம் உன்னதமான தேவன் உனக்கு சத்துரு ஒப்பு கொடுத்தார், நீ ஜெயங்கொண்டாய் என்று சொல்ல. உன்னதமான தேவன் என்ன நன்மையை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய தேவன் உன்னதமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது.
சங்கீதம் 113:5 வாசிங்க. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் நம்முடைய தேவன் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற உன்னத தேவன். இந்த தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அப்ப பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை சிறையிருப்பில் இருந்த ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்க வைத்து, பிறருக்கு நன்மை செய்ய வைத்து ஆபிரகாமை உன்னதமான தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நாமும் பிறருக்கு ஆக ஜெபிக்கும் பொழுதோ, அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கான காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். எகிப்தில் மறுத்து வச்சுங்க குழந்தைகளை ராஜாவுடைய கட்டளைக்கு குழந்தைகளை காப்பாற்றின பொழுது தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தாரா இல்லையா? தலைக்க செய்தாரா இல்லையா? அப்ப நம்மால் இயன்றதை பிறருக்கு செய்யும் பொழுது பிறர் நன்மை செய்யாம இருக்கலாம், நன்றி இல்லாதவங்களா இருக்கலாம், நமக்கு எதிராக கூட செயல்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென். நீ செய்யறதை செய், அதுக்குரிய பலனை நான் தருவேன். அப்போ இவரு போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வர்றாரு. அந்த ராஜா சொல்றாரு, ஜனங்களை எனக்கு தந்துட்டு எல்லா பொண்ணு பொருளெல்லாம் நீரு எடுத்துக்காரோ. ஏன்னா நாங்க என்ன செய்ய முடியல, 5 ராஜா பிரயாசப்பட்டு ஜெயிக்க முடியல. ஆனா நீர் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. எல்லா பொன்னையும் வெள்ளியும் பொருட்களெல்லாம் எடுத்துக்காரோம், ஜனத்தை மட்டும் எனக்கு தாரும் என்று சொல்றாரு. ஆபிரகாம் சொல்றாரு, நீ தந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டன்னு இருக்க மாட்டேன். என்னை ஆசீர்வதிக்கிறவன் தேவன். ஒரு சரட்டை கூட வாங்க மாட்டேன், எடுக்க மாட்டேன். அந்த உன்னதமான தேவன் என்றுதான் ஆபிரகாம் சொல்றாரு. அதான வாசிச்சோம் 23ஆம் வசனத்துல சொல்றாருல, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கைகளை. ஆமென். உன்னதமான தேவன் உயர்த்துகிற சொல்லி, நீ எனக்கு தர வேண்டாம், பொண்ணு வேண்டாம், வெள்ளியும் வேண்டாம், ஆண்டவர் எனக்கு தருவார். இந்த மனப்பக்குவம் வரணும். இந்த மனப்பக்குவம் வரணும். சிலருக்கு நன்மை செய்து நம்ம எதிர்பார்த்தோம்னா சோர்ந்துடுவோம். நன்றி கெட்டதுங்க பாரு, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போகுது. என்ன வாசப்படி கூட மிதிக்க விட சொல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொன்ன என்ன சொல்லல, நான் தாரேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ உன்னதமான தேவன் ஆசீர்வதித்தார் ஆபிரகாமை. எப்படி ஆசீர்வதித்தார்? பூமியில் உள்ள வம்சம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு. அப்போ சிறையிருப்பிற்குள் இருக்கிற ஜனங்கள், அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற ஜனங்கள், கட்டுக்குள் இருக்கிற ஜனங்களை சத்தியத்தை அறிந்த நாம், அது நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம், நம்முடைய அறிந்தவர்களாக இருக்கலாம், அவருடைய விடுதலைக்காக, அவருடைய சிறையிருப்பு மீட்புக்காக நாம் ஜெபிக்கும் பொழுதும் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதான் சொல்றார், திறப்பிலே நிற்கும் ஒருவனை தேடினேன் என்று சொல்றார், அந்த தேசத்தை அழிக்காதபடி. அல்லேலூயா. அவனுடைய தேவன் உன்னதமான தேவன். அந்த உன்னதமான தேவன் வச்சுதான் சொல்றாரு, அந்த உன்னதமான தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ அவருடைய ஆசீர்வாதம் அபரிவினமாது. 2வது, அந்த உன்னதமான தேவனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 91:1 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் வல்லவரின் நிழலில் தங்கும். அப்ப ஆண்டவர் நமக்கு அடைக்கலத்தை தருகிறார், பாதுகாப்பை தருகிறார். அது கீழுள்ள பகுதியெல்லாம் படிச்சீங்கன்னா எப்படி இப்படி பாதுகாப்பு வரலாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப உன்னதமான தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆமென். அப்போ 2வது, உன்னதமான தேவன் நமக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார்? பாதுகாப்பை தந்து அடைக்கலமாய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். 3வதாக, உன்னதமானவரை குறித்து சொல்லப்படுகிற காரியம் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசியுங்கள். 24:49. வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்றார்.
அப்ப உன்னதத்திலிருந்து வரும் பலன் எது? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியால வருகிற பலன். பரிசுத்த ஆவியால வருகிற பலன். அப்ப பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். உன்னத பலனாகிய உன்னத தேவன் உன்னத பலனை கொடுத்து, அதைதான் நம்ம அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம் இல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேம், யூதேயா, சமாரியில் பூமியின் கடைசி வந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 4வது பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். எபேசியர் 2:7 வாசிங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்ப அந்த உன்னதமான தேவன் எப்படி இந்த சிறையிருப்பிலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கிறோன்னு உன்னதமான தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, அந்த ஆசீர்வதிக்கிற உன்னதமானதன் எந்தெந்த வகையிலெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னதங்கள் கூட உட்கார செய்கிறார். அப்படி என்றால் உட்கார செய்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார், அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார், அவர் நித்திய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். உன்னதமான தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை சங்கீத புத்தகங்கள் அதிகமாக சொல்லுகிறது. அப்போ அவர் எப்படி நம்மை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரா? அதே எபேசியர் 1:3 வாசிங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, உன்னதம் வந்துட்டா, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல, ஆசீர்வதிச்சிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சிறையிருப்புகள் வரும் பொழுது நாம் அதை ஏனாதானா என்று விட்டுவிடாதபடி, அல்லல் தட்டாதபடி, அல்லது சோர்ந்து போய்விடாதபடி, இது தலையெழுத்து என்று நமக்கு நாமே எண்ணி விடாதபடி, சிறையிருப்பில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். வசனம் சொல்லுது, விடுதலை ஆக்குங்கள், விடுதலை ஆவீர்கள். நீ அதற்காக ஒருத்தனுக்கு செய்தனா ஒன்ன கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஆமென். அப்ப ஆபிரகாம் லோத்து பிரிந்து போனாலும் அதை அவன் அல்லல் தட்டாதபடி தீவிரமாக செயல்பட்டு அங்கே ஒரு விடுதலைக்குள் கொண்டு வந்தான், சிறையிருப்பில் கொண்டு வந்தான். அதனால கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். உன்னதமான தேவன் சத்துக்களை உனக்கு ஒப்பு கொடுத்தார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். 2 காரியம் இந்த சத்தியத்தில் ஒன்று அறிகிறோம். ஒன்று, பாவம் பெருகும் பொழுது அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற ஜெபம் செய்ய வேண்டும். அந்த அழிவு வருது சோதோம்குமார பட்டணத்தில், அப்ப திறப்பில் நின்று ஜெபித்தார் விடுதலைக்காக. ஆனால் சிறையிருப்பு வந்த உடனே அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கல, செயல்பட்டார். ஆமென். அப்போ ஜெபமும் செயல்பாடும் இணைந்து வரும் பொழுதுதான் அழிவிலிருந்தும் தப்ப முடியும், சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக முடியும். சத்தியம் புரிஞ்சா? ஆமென். இதோடைய சத்தியம் என்ன? பாவம் பெருகிடுச்சுன்னா தண்டனை கண்டிப்பா வரும், அழிவு வரும். அப்போ அதுல இருந்து தண்டனையிலிருந்து விடுதலை பெற நீ ஜெபம் பண்ணணும். சிறையிருப்பு வந்துருச்சு, பிசாசு சிறை பிடிச்சு வச்சிருக்கிறான் என்றா தோத்திர ஆண்டவரே தோத்திர ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது இல்ல. ஜெபம் வேணும். கர்த்தர் என்ன சொல்றாரு தெரிஞ்சு நாம அந்த சிறையிருப்பு விடுதலை ஆவதற்கு செயல்பட வேண்டும். என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படியாக செய்தபடினால்தான் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதன் நோக்கத்தை நிறைவேற்றி அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் நம்மையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த உன்னதமான தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும், பூமிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும், நித்திய ஆசீர்வாதமா இருக்கட்டும், அவர் ஆசீர்வதிப்பார். உன்னதமான தேவன் நம்மை பாதுகாப்பார். அந்த உன்னதமான தேவன் பரிசுத்த ஆவியினாலே நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் ஆசீர்வதிக்கிற அந்த உன்னதமான தேவன் வேண்டிய பலத்தையும் தருவார். அதனாலே நாம் சிறையிருப்புக்குள் இருக்கிறவர்கள் எப்படி ஜெயம் எடுப்பது, ஆபிரகாம் எப்படி ஜெயம் எடுத்தார் என்பதை இந்த சத்தியத்தில் அறிந்து கொள்கிறோம். அதற்கு ஆண்டவர் இயேசு நமக்கு எல்லாம் சிலுவையிலே பரிகாரம் செய்து விட்டார். அந்த சத்தியத்தை அறிந்து நாம் பாவத்தின் அழிவிலிருந்து விடுதலையை பெறவும், சிறையிருப்பின் கட்டுகளிலிருந்து ஜெயம் பெறவும் பிரயாசப்படுவோம், ஜெபிப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும்.